ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். ஹெல்த்துக்கு ஹை ப்ரோட்டீன் தோசா. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் வச்சு ஒரு சட்னி, குக்கும்பர் சட்னி. பெஸ்ட்டு வெயிட் லாஸ் ரெசிபி. இதை ஏதாவது ஒரு வேளை நம்ம எடுத்துக்கும் பொழுது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெஸ்ட் ஃபார் வெயிட் லாஸ். இதுக்கு நான் இந்த ப்ரௌன் சன்னா எடுத்திருக்கேன். காலா சன்னா, சிக் பீஸ் என்ன வேணால் சொல்லலாம். இது கூட வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும். இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ராத்திரி ஃபுல்லாக ஊறட்டும். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு மாவாக அரைச்சிட்டோன்னாக்கா தோசை வாத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் இந்த சன்னாவெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த சன்னா ஹை இன் ப்ரோட்டீன், ரிச் இன் டயட்ரி ஃபைபர், ரெண்டாவது நல்ல குட் சோர்ஸ் ஆஃப் அயன். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. பிரெயின் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இது கூட இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி கட் பண்ணி போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம ரெகுலராக சாப்பிடலாம். ஸோ ரொம்ப நல்லது. ஒரு கொத்து கருவேப்பிலை, கல் உப்பு சேர்க்குறேன். இது கூட பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேட்டராக பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரையை அலம்பிட்டு அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மாவு ரெடி பண்ணியாச்சு. இது கூட அரிசி ஊற வச்சு அரைக்கலாம். பட் இது நம்மளுக்கு ஃபுல் ப்ரோட்டீன் கிடைக்கணும் அப்படிங்கும்போது நான் சன்னா மட்டும்தான் வச்சு அரைச்சிருக்கேன். நல்லா ஸ்மூத் பேட்டர் சூப்பராக இருக்குது. அரிசி வச்சு அரைக்கும் பொழுது உங்களுக்கு தோசை நல்லா தின்னாக வரும். இதில் கொஞ்சம் திக்காக வரும், அவ்வளோதான். இப்போது வெள்ளரிக்காய் சட்னிக்கு வெள்ளரிக்காய் இருக்குது. நம்ம இந்த கொத்தமல்லி ஸ்டெம்மே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் லெமன் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த ஸ்டெம் போட்டு அரைக்கும் பொழுது அந்த தண்டு கொத்தமல்லி தழையை எடுத்து வச்சுட்டு கீழே தண்டை தூக்கி போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம இதையும் டெய்லியும் ஃபுட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. இது சட்னியாக சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரெடி ஆயாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். அவ்வளோதான். டைஜஷனுக்கு நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. புதினா எல்லாம் நல்லா சூப்பராக ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிடலாம். சட்னி கிண்ணத்துக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு, எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் தாளிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ சூப்பரான வெள்ளரிக்காய் சட்னி. இது இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த சன்னா தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல இரும்பு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். 1லேருந்து 1.5 கரண்டி மாவு எடுத்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக வராது, ஏன்னா நம்ம அரிசி சேர்க்கலை. இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எண்ணெயை எண்ணெயோ நெய்யோ விருப்பம் போல் விட்டுட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வேக வேக நல்ல கலர்ஃபுல்லாக கிறிஸ்பாக வரும் தோசை. ஆனால் எடுக்கிறதுக்கெலாம் ஈஸியாக வரும். திருப்புறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. நல்ல கலராக இருக்குது பாருங்கள். சன்னா நம்ம அரைச்சது. சூப்பரான ஹை ப்ரோட்டீன் தோசா ரெடி. ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இன்னும் ஒரு தோசை வாத்துக்கலாம். ஒரு வேளைக்கு இந்த 2 தோசை சாப்பிட்டோன்னா போருங்க, பசியே இருக்காது. ஒரு லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கிட்டோன்னா நைட்டு வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக பசிக்காது. இதே மாதிரி இன்னொரு தோசையும் இதே மாதிரி வாத்துட்டு நம்ம தட்டில் வச்சுட்டு நம்ம அந்த சூப்பராக அந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்டோன்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சட்னியோட பரிமாறிடலாம்.
அதில் சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா நியூட்ரியன்ஸும் இதில் இருக்குது. தோசை பார்த்திங்கனாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 பக்கமும் சூப்பராக வெந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உணவே மருந்து, ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.